ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 22 தமிழக மீனவர்கள் கைது. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். கச்சித்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களின் 4 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். 22 மீனவர்களையும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். தமிழகம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அறிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழகம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை திமுக தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், மகளிர் மற்றும் தனித்தொகுதிக்கு 15,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்ப கட்டணம் திருப்பித் தரப்படும். விண்ணப்ப படிவத்தை தலைமை அலுவலகத்தில் 1000 ரூபாய் வீதம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டை உலுக்கிய தீபம் விவகாரம். பாஜக அதிமுக வாய் திறக்காத ஷாக். சட்டசபையில் கப்சிப். திமுக நிம்மதி பெருமூச்சு. சமீபத்தில் நாட்டையே உலுக்கிய விவகாரங்களில் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் முக்கியமானது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்த பிரச்சனை தமிழகத்தையும் தாண்டி தேசிய அளவில் பேசு பொருளானது. பார்லிமென்டிலும் இந்த பிரச்சனை எழுந்தது. தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்யும் தீர்மானம் கொண்டுவர கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் லோக்சபா சபாநாயகரிடம் நோட்டீஸ் அளித்தன. ஆனால் மதுரை ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஆண்டுதோறும் தீபம் ஏற்ற வேண்டும், அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிரடி காட்டியது. ஏற்கனவே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை செயல்படுத்தாத மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர் ஹைகோர்ட்டில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். இது திமுக அரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 16வது சட்டசபையின் கடைசி கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் தாக்கலுடன் நேற்று முன்தினம் துவங்கியது. பட்ஜெட் மீதான விவாதம் நேற்று துவங்கிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே 1 மணி நேரத்துக்கு மேலாக பல பிரச்சனைகள் குறித்து வாக்குவாதம் நடந்தது. ஆனால் அதிமுக, பாஜகவினர் என எதிர்க்கட்சியினர் யாரும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எழுப்பவில்லை. பாஜக சார்பில் நேற்று யாரும் பேசவில்லை. இதுகுறித்து பாஜக நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது, கடந்த கவர்னர் உரை மீதான விவாதத்தின் போது பாஜக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எழுப்பினர். அவை அனைத்தையும் சட்டசபை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கிவிட்டார். இருப்பினும் இன்று திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பாஜக, அதிமுக எம்எல்ஏக்கள் எழுப்புவர் என்று நம்புகிறோம் என்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா? நள்ளிரவு சந்திப்பில் நடந்தது என்ன? சென்னை வந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் வேணுகோபால் பல்லாவரத்தில் பேரணியிலும் முகப்பேர் மேற்கில் நடந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலும் பங்கேற்றார். அங்கிருந்து தன் காரில் புறப்பட்ட அவருடன் தமிழக காங்கிரஸ் பொருளாளர் ரூபி மனோகரன், அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சௌமியா ரெட்டி ஆகியோர் சென்றனர். அந்த காரை பின்தொடர்ந்து 4 கார்கள் சென்றன. அவற்றில் ஒரு காரில் பாதுகாப்புக்கான போலீஸ் அதிகாரி வந்தார். கோயம்பேடு வந்ததும் தனிப்பட்ட விஷயமாக செல்வதால் நீங்கள் கிளம்பலாம் என பாதுகாப்பு அதிகாரியை வேணுகோபால் அனுப்பி வைத்தார். அடுத்ததாக நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் சௌமியா ரெட்டியை இறக்கிவிட்டுள்ளார். பின் அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசா அருகில் ரூபி மனோகரனை இறக்கிவிட்டுள்ளார். ராயப்பேட்டை மணிகுண்டு அருகே வந்ததும் தன் காரிலிருந்து இறங்கி வேறொரு காரில் ஏறி பயணித்தார். முதலில் அவர் மீனம்பாக்கம் அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குவதாக கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அங்கு தங்கவில்லை. கேரள முன்னாள் முதல்வர் மகன் ஒருவரின் சென்னை வீட்டில் தங்கியுள்ளார். நள்ளிரவில் அவரை அந்த வீட்டில் திமுக மூத்த MP ஒருவர் சந்தித்துள்ளார். அவரை தொடர்ந்து தாவேக மாநில நிர்வாகி ஒருவரும் தேர்தல் வியூக நிறுவன தலைமை நிர்வாகியும் சந்தித்து பேசியதாக தெரிகிறது. இதற்கிடையில் வேணுகோபாலை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரும்படி மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒருவரும் கேட்டிருந்தார்.
அண்ணா சாலை அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு காலை 8 மணிக்கு வரும்படி அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் அங்கு செல்லும் முன் அந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பி விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டலுக்கு சென்று விட்டார். அப்போது அவரை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தன் காரில் அழைத்துச் சென்றுள்ளார். மாநில நிர்வாகிகள் ரூபி மனோகரன், சொர்ணா சேதுராமன் ஆகியோர் மட்டும் உடன் இருந்துள்ளனர். இந்நிலையில் தன்னை தொடர்பு கொண்ட தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவரிடம் விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டலுக்கு வருமாறு கூறியுள்ளார் வேணுகோபால். ஆனால் அங்கு தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை மட்டுமே சந்தித்து பேசியுள்ளார். இதனால் அந்த மூத்த தலைவர் ஏமாற்றமடைந்தார். இது குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: திருமண அழைப்பிதழ் கொடுக்க முதல்வர் ஸ்டாலினை செல்வ பெருந்தகை சந்தித்தார். அப்போது கூட்டணி தொடர்பாக முதல்வர் தெரிவித்த கருத்துக்களை காரில் பயணித்த போது வேணுகோபாலிடம் செல்வ பெருந்தகை பகிர்ந்துள்ளார். திமுக தாவேக தரப்பில் தன்னிடம் தெரிவித்த கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர் கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலிடம் கூறி அவர்களின் முடிவை அறிய வேணுகோபால் திட்டமிட்டுள்ளார். அவர்களின் ஆலோசனைப்படி கூட்டணி தொடர்பான முடிவை அறிவிப்பார். அதுவரை யாருடன் கூட்டணி என்ற புதிர் நீடிக்கவே செய்யும் என்று அவர்கள் கூறினர். ஊர் ஊராக பிரச்சாரம் இல்லை, வீடியோவில் வருவாராம் விஜய். எப்படி ஓட்டு வாங்குறது? தாவேகாவினர் அதிர்ச்சி. விஜய் வீட்டிற்குள் இருந்து கொண்டு கட்சி நடத்துவதை நிறுத்திவிட்டு வீதிக்கு வர வேண்டும். மாதம் ஒருமுறை வெளியே வருகிறார். அவர் எப்படி மக்கள் தலைவராக இருக்க முடியும்? இப்படி பல குற்றச்சாட்டுகளை தாவேக தலைவர் விஜய் மீது பிற கட்சித் தலைவர்கள் சுமத்தி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 234 தொகுதிகளுக்கும் பிரத்யேக வீடியோ பிரச்சாரம் செய்ய தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பது தாவேக தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக தாவேக மேல்மட்ட நிர்வாகிகள் கூறியது: 2023 பிப்ரவரியில் தாவேகாவை துவங்கிய பின் விக்கிரவாண்டி, மதுரையில் மாநாடு நடத்தப்பட்டது. திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் இதுவரை விஜய் பிரச்சாரம் செய்துள்ளார். அடுத்ததாக வேலூரில் 23ஆம் தேதி கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போதைய நிலவரப்படி இன்னும் 27 மாவட்டங்களுக்கு விஜய் ஒரு முறை கூட இன்னும் செல்லவில்லை. மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான பின் முக்கிய நகரங்களுக்கு மட்டும் செல்ல விஜய் திட்டமிட்டுள்ளார். பல மாவட்டங்களுக்கு விஜயால் நேரடியாக செல்லவே முடியாது. இதனால் 234 தொகுதிகளிலும் வீடியோ பிரச்சாரம் செய்ய விஜய் முடிவு செய்துள்ளார். வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின் அவர்களின் பெயர்களை சொல்லி தொகுதிக்கான சில வாக்குறுதிகளுடன் தனித்தனி வீடியோ வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 10 தொகுதிகளுக்கான வீடியோ வெளியிடப்படும். அதை தொகுதி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டும். இதுவே போதும் என்ற மனநிலையில் விஜய் உள்ளார் என்று தாவேகா நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து விஷயம் தெரிந்த மாவட்ட செயலாளர்கள் சிலர் கூறுகையில், வீடியோ பிரச்சாரத்தை தேர்தலில் ஒரு அம்சமாகத்தான் செய்ய வேண்டும். அதையே பிரதானமாக செய்ய தலைமை திட்டமிடுவது அதிர்ச்சியாக உள்ளது. விஜய் தன் முடிவை மாற்றி நேரில் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றனர். சென்னை மத்திய கைலாஷ் பாலம் கட்டியதில் ஊழல், அன்புமணி குற்றச்சாட்டு. சென்னையில் புதிதாக கட்டப்பட்ட மத்திய கைலாஷ் பாலம் தரமாக இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவரது அறிக்கை: சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியில் அண்மையில் திறக்கப்பட்ட எல் வடிவ மேம்பாலம் மிக மோசமான தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தில் பயணம் செய்தபோது அதன் மோசமான தரத்தை நானே அனுபவித்து தெரிந்து கொண்டேன். 61 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொட்டி அமைக்கப்பட்டுள்ள பாலம் சிறுவர்களால் விளையாட்டுக்கு கட்டப்படுவதை விட மிக மோசமான தரத்துடன் அமைக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. மத்திய கைலாஷ் பாலத்தை கடந்த 15ஆம் தேதிதான் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆனால் 652 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்களை தூக்கி தூக்கி போடும் அளவுக்கு மேடும் பள்ளமுமாக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தில் பயணிக்கும் போது W வடிவத்தில் அமைக்கப்பட்ட பாலத்தில் பயணித்த உணர்வுதான் ஏற்பட்டது. சாலையே அமைக்கப்படாத மலைப்பாதைகளில் பயணிப்பதை விட மிக மோசமான அனுபவத்தை இந்த பாலம் மக்களுக்கு அளிக்கும். இதற்கு காரணம் மிக மோசமான வடிவமைப்பும் கட்டுமானமும் தான். மொத்தம் 652 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒப்பந்த தொகையாக 60.68 கோடி ரூபாய், அதாவது 1 கிலோமீட்டருக்கு 100 கோடி ரூபாய் என்ற அளவில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை கொண்டு உலகத்தரத்தில் பாலத்தை அமைக்க முடியும். ஆனால் இந்த பாலம் உள்ளூர் தரத்தில் கூட இல்லை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டி முடிக்கப்பட்ட 3வது மாதத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை கட்டிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரின் மேற்பார்வையில் கட்டப்பட்ட பாலம் இந்த லட்சணத்தில்தான் இருக்கும். தமிழகத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட எந்த பாலமும் தரமானதாக இல்லை. அதற்கு காரணம் பாலம் கட்டுவதற்கான ஒப்பந்தங்களை வழங்குவதில் நடைபெறும் ஊழல்கள்தான். இத்தகைய ஊழல்களை சென்னை ஹைகோர்ட்டை சுட்டிக்காட்டியிருக்கிறது. மத்திய கைலாஷ் பாலம் இவ்வளவு மோசமான தரத்தில் கட்டப்பட்டிருப்பதற்கும் ஊழல்தான் காரணமாக இருக்க முடியும். எனவே மத்திய கைலாஷ் பாலத்தை கட்டுவதில் ஊழல்கள் நடந்ததா என்பது குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும்.
மிக மோசமான தரத்தில் இந்த பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். அஜித் பவார் இறந்த அதே நாள் கையெழுத்தான 75 கோப்புகள். மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் கடந்த மாதம் 28ஆம் தேதி விமான விபத்தில் பலியானார். காலையிலேயே விபத்து நடந்துவிட்டது. ஆனால் அவர் விபத்தில் இறந்த அதே நாளில் அவர் பதவி வகித்த சிறுபான்மை துறை பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் ஒப்புதல் வழங்குவது தொடர்பான 75 கோப்புகள் கையெழுத்தாகி இருக்கிறது. மாநிலத்தின் மிகப்பெரிய தலைவர் விபத்தில் பலியாகி பரபரப்பு நிலவிய அந்த நேரத்தில் ஒரே நாளில் 75 கோப்புகளில் கையெழுத்திடுவது எப்படி சாத்தியம்? சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஆய்வு செய்து உரிய நடைமுறை பின்பற்றித்தான் அனுமதி வழங்கப்பட்டதா என எதிர்க்கட்சியினர் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் சிறுபான்மையினர் நலத்துறை துணை செயலாளராக இருந்த மிலிந்த் ஷெனாயை மாநில அரசு பணியிட மாற்றம் செய்து காத்திருப்போர் பட்டியலில் வைத்தது. இது மேலும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த அஜித் பவாரின் மனைவியும் துணை முதல்வருமான சுனேத்ரா உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் இப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.